Dun dun dun, da dan da dan, tumbu tumbu, da da tumbu, tumbu 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 tumbu, dan da di da da, ni da dan da, dun dun, tumbu tumbu tu tu, tumbu tumbu tu, da da di da la ku, tumbu tumbu, dun da 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 da, da 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 da. Dun da 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 dun da 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 di tum 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 don 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 dumbu dumbu dum. ஒன்றிய தலைவர் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த இரும்பு ஆசாரி வந்திருக்காரு. ஐயா, எல்லாத்தையும் வேலைக்கு வந்து நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு தானியம் கொடுக்கணும். இப்போ வேலைப்பாடு நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கிணறுகளை வந்து அவங்க வந்து ஊர்க்காரங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இரும்பை பழுக்க காய வச்சு அதை அடித்து வளைச்சி அந்த கிணத்துக்குள்ளே ரவுண்ட் ரவுண்டாக போடன்னு சொன்னீங்களே, அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ஆள் தேவைப்படுது. அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க தானியத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஏதோ வந்து வெட்டியாக ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள கூப்பிடுங்க, அவங்களுக்கு ஒரு பிழப்பை கொடுப்பன்ட்டு இரும்பு சம்மந்தப்பட்ட ஆசாரி பேசுதாரு. அப்போ கார்பரண்ட் வந்து சொல்லுதாரு, ஐயா, மரத்தை அறுத்து சாய்ச்சிட்டேன், அதை செதுக்கணும், மரப்பொருள்கள் எடுக்கணும். அதனால் எனக்கும் ஆள் தேவைப்படுதுயா, எனக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, எனக்கும் வேலைக்கு ஆள் கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற தானியத்தை நீங்கள் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஊர்க்காரங்க வந்து, ஐயா, இந்த பைத்தியம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அது என்ன 30 இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 100 பைத்தியம் மாதிரி சுற்றிருச்சு. அவங்கனால வந்து நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, அவங்க நமக்கு எதுவும் வந்து தொந்தரவு கொடுக்கல. அவங்க வாட்டில் வந்து குளிக்க மாட்டேங்காங்க, துவைக்க மாட்டேங்காங்க, சடை வளர்த்துக்கிட்டு ஏடாங்கூடாமல் வந்து சுற்றுறாங்க. அதனால் வந்து அந்த நாற்றத்தில் நமக்கு வியாதி வந்தாலும் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுதாரு ஊர்க்காரன் ஒருத்தன். அதுக்கு ஒன்றிய தலைவர் சொல்லுதாரு, அப்படிலாம் பேசாதப்பா, நீயும் மனுஷன், அவனும் மனுஷன், எல்லாம் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷங்க தான். அவனால் நோய் வருது, உன்னால் நோய் வருது சொல்லக்கூடாது. அவங்கள நம்ம சரி பண்ணணும். அதனால் அங்கங்கே நமக்கு உணவு தர்ம குடிசையை போடுங்க. தர்ம குடிசையை போட்டு அவங்களுக்கு சாப்பாடை வந்து யார் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்களோ, இந்த மாதிரி பைத்தியக்காரங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், தர்ம சாப்பாடு நம்ம கொடுக்கணும் அங்கங்கே அப்படின்னு ஒன்றிய தலைவர் சொல்லுதாரு. ஐயா, பெற்றவங்க வந்து முதியோர்களை கைவிட்டுட்டாங்க ஐயா. வயசான பாட்டி, வயசான தாத்தாலாம் அவங்களும் ஒரு சைடாக வந்து ரொம்ப பரதாவிச்சிட்டு பட்டினியும் பசியமா தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவங்கள பார்க்கவும் நமக்கு கஷ்டமாக இருக்கியா அப்படின்னு ஊர்க்காரன் ஒருத்தர் சொல்கிறாப்புல. அதுக்கு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்லுவார், எங்க எல்லாத்துக்கும் அந்த தர்மத்துக்கு சாப்பாடை போடுங்க, அப்படி எப்படி நீங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணுங்க, அப்போ நேரடியாக வந்து நான் பார்க்குறேன். ஆனால் இந்த ஊரை வந்து நான் சரி செய்கிறதுக்கு, இந்த ஊரை வந்து நல்ல வழி நடத்துறதுக்கு, நல்ல வழி நடத்தோடு நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்னோட மத தெய்வங்கள், எல்லா மத தெய்வமும் என்கிட்ட வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் 10 விதமாக 20 விதமாக 50 விதமாக இங்கே நடிக்க முடியாது. நடித்தாலும் தெய்வம் எனக்கு காட்டி கொடுத்துரும். தப்பு பண்ணுவோன்னு ஸ்பாட்லேயே வந்து நான் பிடிப்பேன். 3 தடவை வந்து அவனை கண்டிப்பேன், 4ஆவது தடவை வந்து அவனுக்கு தண்டனையை கொடுப்பேன். அதிகமான தண்டனைகள் நம்ம கொடுத்தா தான் தப்பு இங்கே நடக்கப்படாது. தண்டனையை கொடுக்காம மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தால் இவங்க பயங்கரமான தப்புகள் நடக்கும். அதனால் நம்ம ஊர் பாதிக்கப்படும். அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிக்கணும். குபேயத்தில் பார்த்தேன்னா கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, கழுத்தை வெட்டுறாங்க. குபேயத்தில் வந்து அந்த சட்டம் அங்கே ஏற்கனவே மெயின்டென்ஸ் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களை கையை வெட்டான காலை வெட்ட வேண்டாம், அடித்து சித்திரவதைப்படுத்தணும். ரொம்ப ஊருக்கே வந்து ரொம்ப போராட்டமாக இமிசியாக ஊர்க்காரங்களை வந்து ரவுடிஸ் மாதிரி எதாவது பண்ணோம்னா அதுக்கு தகுந்தாப்புல பயங்கரமான கண்டிக்கப்படும், தண்டனை கொடுக்கப்படும். தண்டனையே வந்து அவன் வந்து அந்த தண்டையில் கட்டுப்படாட்ட ஊருக்காரங்க ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு போயிடுவாங்க.
இருக்கிறது அவன் உயிரோடு இருக்க இல்லை வந்து கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒன்றிய பேர் தலைவர் ஒரு ஆள், அவர் நம்மளை மாதிரி ஒரு ஆள் தாங்க, அவர் ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர், அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ரைட்டு, இப்படியே வந்து உலகத்தில் போய்கிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன், மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 28வது தலைமுறை ஜென்ரேஷனில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். அப்போ ஊருக்காரன் ஒருத்தன் சொல்கிறான், ஐயா அந்த இடம் வந்து 40 மைல் ஃபுல்லாகிருச்சு, அப்போ அடுத்து வந்து நம்ம ஊரை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி வடக்க ஆரம்பித்து விடு, வடக்க ஆரம்பித்து விடு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ரைட்டு, இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். அதை இன்னொரு விஷயம் வந்து கார்பெண்டர் சொல்லுவார், கரெக்டாக வந்து அந்த கட்டையில் பொருள் செய்ப்பா, அதில் சேதாரம் எதுவும் ஆயிடக்கூடாது, கம்ப்ளைண்ட் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒன்றிய பேர் தலைவர் ஒருவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இரும்பை வளைச்சி அடிக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட ஊர் தலைவர் என்ன சொல்லுதாருன்னா, எப்போ கிணறு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வலையை போட்டு, ஏன்னா தரையோடு தரை தான் வந்து கிணறு இருக்கும், அந்த கிணத்துக்குள்ளே வந்து எவனா விழுந்துடக்கூடாது, சின்ன பசங்க யாராவது விழுந்துடக்கூடாது, அதனால் அந்த கிணத்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு கேட்டு மாதிரி போட்டு திறந்து தண்ணி எடுக்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு வந்து சொல்லுதாரு. சரி, அதெல்லாம் யாருக்கும் மக்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது, எவனா கிணத்துல வந்து செத்துக்கிட்டு போயிடக்கூடாது. இது வந்து உலகத்தில் ஆரம்ப ஆபத காலத்தில் வந்து இந்த கிணறை வந்து நீங்கள் தோன்றீங்க, அந்த சுற்றி ரவுண்டு இரும்பியும் போட்டுக்கோங்க, மேலே ரவுண்டாக ஒரு கேட்டை போட்டு அதில் வந்து இரும்பில் வந்து சங்கிலியை போட்டு உருளையை போட்டு அப்படியே வந்து கழிச்சதுக்கு சிற்பி வந்து தொட்டியாக வந்து அதை செஞ்சு வச்சு, இரும்பு ஆசாரி அதுக்கு மக்கு வாளியெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. அதனால் வந்து எல்லாமே நடக்கட்டும். இதோடு நான் முடித்து கொள்கிறேன். இது 28வது ஜென்ரேஷன் தலைமுறை. எங்க 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் கழித்து இந்த ஊரை உற்பத்தி பண்ணுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுதோம். நம்ம குடும்பத்தில் வந்து நானுன்னு இருந்தால் போதுங்க, பொதுவில் வந்து நாம்னு இருந்தால் தான் நம்ம எல்லோரும் வந்து கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாழலாங்க. இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். என் பேர் எம் பாலசுப்ரமணியன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படியே அமைக்கிறங்க. என்னங்க என்னோடய யூடியூப் வந்து உலகம் முழுவதும் போகட்டும். எல்லா மொழிக்காரர்கள் இருக்கிறார்கள், உலக தூதுவர் இருக்கிறீர்கள். கலாச்சாரம் வந்து வேறு தான், எல்லா கலாச்சாரமும் ஒன்றா ஆயிடாது. அதை தமிழில் எந்த மொழியாக இருந்தால் கூட தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுங்கள். எம் பாலசுப்ரமணியன் என்னுடைய சேனல் தட்டின உடனே உலகம் முழுவதும் எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லா மொழியிலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லணும். அதனால் நிறையா பேர் வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அது பார்க்கணும். அன்பான அதிகாரி அவர்களே, மேலிடத்தில் உரிமை உள்ளவர்களே, பணிவுடன் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அடைக்காலம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. அடுத்தடுத்து ப்ரோக்ராம் நான் உங்களை மத்தியில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். அடிமட்டத்துக்கு கீழே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பேர் எம் பாலசுப்ரமணியன். மெயினான அதிகாரி அவர்களே, உங்கள் அன்பான வேண்டுகோள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். அடைக்காலம் கொடுங்க. இதோடு என்னுடைய ப்ரோக்ராமை நான் முடித்துக் கொள்கிறேன்.